ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இட்லி ப்ரீமிக்ஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவு 200 கிராம். இதில் 1.25 கப் உளுந்து, 2 ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 5 கப் இட்லி அரிசியை இன்னொரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. ஊற வைக்க வேண்டாம். இதை நல்ல வெயிலில் தனித்தனியாக காய வச்சுடுங்க. நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் வாயில் போட்டு கடிக்கும்போது கடக்குன்னு சவுண்டு வரும். அப்போ தான் அது நல்லா காஞ்சதுன்னு அர்த்தம். அதை உளுந்தையும் அரிசியும் நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து போடும்போதே நல்ல சவுண்டு கேட்கும். நல்லா காஞ்சிடுச்சு. அரிசியும் நல்லா காஞ்சிடுச்சு. அதை தனித்தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. உளுந்தை நல்லா நைஸாகவும் இட்லி அரிசியை நல்லா ரவை போலையும் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் இட்லி ஊற்றும் போது நல்லா வரும். மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ செய்யணுன்னு இருக்கோ, மறுநாள் காலையில் இட்லி ஊற்றணும்னா முன்னாள் நைட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவை அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணி ஆகிடும். அப்புறம் இட்லி ஊற்ற வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க. மாவை கரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து மாவை கரைச்சி வைங்க. ஏன்னா மாவு புளிச்சதுக்கப்புறம் பாத்திரம் சின்னதாக இருந்தால் அது பொங்கி பாத்திரத்துலேருந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லது. காலையில் நீங்கள் பாத்திரத்தை திறந்து பார்க்கும்போது ப்ரீமிக்ஸ் மாவுலாம் புளிச்சிருக்கும். அதை ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலந்து விட்டு நீங்கள் இட்லி ஊற்றலாம். கலந்து விடலைன்னா அரிசி மாவு கீழேயும் உளுந்த மாவு மேலேயும் நின்றுடும். இட்லி அப்போ சாஃப்டாக வராது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஒரே டைரெக்ஷனில் கலந்து விட்டு ஊற்றுங்க. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இட்லியை ஊற்றிட்டு ஒரு 7-10 நிமிஷம் இட்லி பானையில் வேக விடுங்க. ஒரு குச்சியோ அல்லது கத்தியோ நீங்கள் இட்லியில் குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்போ இட்லி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கும் நியூவாக சமைக்கிறவங்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்லி வெந்ததும் இட்லி தட்டிலேருந்து உடனே எடுத்துடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வெளியே விட்டுருங்க. ஏன்னா உடனே எடுத்தோம்னா இட்லி தட்டில் அப்படியே இட்லி ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு உடனே எடுத்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும். நீங்கள் தொட்டு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி இட்லி பண்ணணும். பட் பிஸி ஷெடியூல்னால் இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நாங்கள் இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராடக்டை கொரியர் மூலமா அனுப்பி வைக்கிறேன். நான் தோசை ப்ரீமிக்ஸும் இன்னும் நிறைய பொருட்கள் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன பொருட்கள் சேல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ப்ரீமிக்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மழை நேரத்தில் கரண்ட் இல்லாத போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ப்ரீமிக்ஸ் மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கதை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.